உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிறைந்திருக்கிறதா? எல்லாவற்றையும் யோசித்து பாருங்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, வியாபாரம், தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க, கர்த்தருக்கு பயந்து எதையும் செய்யுங்க. அது நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ போவாஸ் சொல்லுகிறார், உன்னுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலில் அடைக்கலமாய் நீ வந்துட்ட. அங்க இல்ல, மோவாப் தேசத்தில் தேவனுடைய நிழல் இல்லை, ஆனால் பெத்லகேமிலே கர்த்தருடைய நிழல் இருக்கிறது. நீ அதை தேடி வந்தபடியினாலே கர்த்தர் உன்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் எந்த வழியிலிருந்து வந்திருந்தாலும் சரி, எந்த தெய்வத்தை வணங்குகிறவர்களாக இருந்து இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருப்பீர்களானால், இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் செய்கைக்கு தக்க பலனை உங்களுக்கு கட்டளையிடுவார். அவருடைய செட்டைகளின் நிழலில்